என்ன ஃபெட் எப்படி போகுது நம்ம பொருளாதாரம்? அமோகமா போகுது தலைவரே. நீங்க வெனிசுலாவை அமுக்கி போட்டு ஆயில மொத்தமா ஆட்டைய போட்டீங்க. சவுதிய சைடுல வச்சு ஆயில சீப்பா பிடிச்சிட்டீங்க. ஈரானுக்கு அடிய போட்டு ஆயில அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. இதனால மொத்த உலகமும் கோல்ட விட்டுட்டு ஆயில தேடி அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம டாலர் மதிப்பும் கிடுகிடுன்னு ஏறிடுச்சு. எல்லாரும் நம்ம பாண்ட்ஸ் அண்ட் அசெட்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் கூடி சீக்கிரம் ஏத்தலாம். மொத்தத்துல நம்ம பொருளாதாரம் செழிப்பு ஆக்குவோம்ல. அப்புறம் நம்ம டாலரை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு பிட்காயின் மாதிரி டிஜிட்டல் கரன்சிக்கு மாறலாம். மாறலாம். நீங்க பண்ண பைத்தியக்காரத்தனத்திலையும் இவ்வளவு அட்வான்டேஜ் பாருங்களேன். நிறைய பைத்தியக்காரத்தனமா பிரில்லியன்டான தனம்னு சொல்ல வந்த தலைவரே. இங்க வர்றா உலகத்துல உள்ள முக்காவாசி ஆயில ஆட்டையை போட்டு வச்சுக்கிட்டு இந்த பைத்தியக்காரன் பொருளாதாரத்துல மேல போறானே. விடக்கூடாது, நம்மளும் முன்னேறியே ஆகணும். என்ன பண்றது? அதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? கோல்டு பிரைஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்களா? நம்மளாலே முடியும். கோல்டு பிரைஸ் ஹைப் ஆகுறதுக்கு மெயின் ரீசனே இந்த கோல்டு ETF லெவரேஜ் மாதிரியான பேப்பர் கோல்டு ஸ்பெகுலேஷன்ஸ் தான். இந்த ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் பேன் பண்ணிட்டா அப்புறம் வெறும் பிசிக்கல் கோல்டு டிமாண்ட் மட்டும் வச்சு கோல்டு பிரைஸ் டிசைட் ஆகும். அப்போ பிரைஸ் குறையும். நம்மளும் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் கோல்டு ரிசர்வ் வாங்கி வச்சுக்கலாம். எப்படியும் ஃபியூச்சர்ல கோல்டு பிரைஸ் ஏறதான் போகுது. நம்மளோட கரன்சி மதிப்பு ஏறதான் போகுது. ஓ வாவ், மாஸ்டர் ஸ்ட்ரோக். உடனே பண்றோம். என்னடா இது? அவன் என்னடானா உலகத்துல இருக்கிற எல்லா ஆயிலையும் ஆட்டைய போட்டு அவன் டாலர் மதிப்பை ஏத்தி வச்சிருக்கான். இவன் என்னடானா டன்னா கோல்டு ரிசர்வ் பண்ணி செல்வ செழிப்பா இருக்கான். நம்ம ரூபா மட்டும் அகல பாகாலத்துல கிடக்கு. ஏறவே மாட்டேங்குது. எப்படி ஏறும்? நம்ம கிட்ட தான் செல்ஃப் சஸ்டைனபிலிட்டியே இல்லையே. மத்த நாட்டுக்கு சர்வீஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு அவங்களே நம்பி இருக்கோம். அப்ப எப்படி நம்ம ரூபா ஏறும்? ஓ அப்ப நீயே சொல்லு, என்ன பண்ணலாம்னு சொல்றேன். ஒரு வழி இருக்கு. சைனா காரன்ட்ட கோல்டு ரிசர்வ் இருக்கிற மாதிரி நம்ம கிட்டயும் அதிகமான கோல்டு ரிசர்வ் இருக்கு. நம்ம கிட்டயா? எங்க இருக்கு? நம்ம கிட்டனா நம்ம மக்கள் கிட்ட. ரீசெண்டா ஒரு டேட்டா சர்வேல என்ன சொல்லுதுன்னா நம்ம இந்திய மக்கள் கிட்ட மட்டும் 30,000 டன் கோல்டு இருக்கு. அது எல்லாம் அவங்க வீட்ல பூட்டு போட்டு தூங்குது. அதை மட்டும் வெளியே கொண்டு வந்தா நம்ம ரூபாவோட மதிப்பு எங்கேயோ ஏறும். எஸ், அவங்க சொல்றது எல்லாம் கரெக்ட். இது ஆல்ரெடி கலந்து ஆலோசிச்சு ஒரு திட்டம் யோசிச்சிருக்கோம். நீங்க ஓகேன்னு சொன்னா மட்டும் போதும். அடுத்த மாசமே கொண்டு வந்துடலாம். கோல்டு மானிட்டைசேஷன் 2.0. என்னது கோல்டு மானிட்டைசேஷனா? இத 2015ல கொண்டு வந்து ஃபெயிலியர் ஆன திட்டமாச்சே. ஆமா, ஆனா இந்த வாட்டி 2.0 திட்டம் மக்களோட நம்பிக்கை பெற மாதிரி கொண்டு வர போறோம். மக்களுக்கு பேங்க் மேல நம்பிக்கை இல்லனா அவங்க வாங்கின ஜுவல்லரி ஷாப்லயே போய் அவங்க நகையை வைக்கலாம். கோல்டு பாராவோ காசாவோ இல்லாம நகையா கூட வைக்கலாம். நம்ம உருக்கி எடுத்துக்குவோம். போன வாட்டி 2% வட்டி கொடுத்தோம். இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கலாம்னு திட்டம் வச்சிருக்கோம். நல்லா இருக்கு. சரி பண்ணுங்க. அமரா தேஷ் மக்களே, நம்ம நாட்டு பொருளாதாரத்தை உயர்த்த இனிமே யாரும் கோல்டு வாங்காதீங்க. என்னது? யாரும் கோல்டு வாங்க கூடாதா? அப்ப எங்க பொழப்பு? இத நாங்க ஏத்துக்க மாட்டோம். நாங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம். இங்க பாரு, அடுத்த மாசம் கோல்டு மானிட்டைசேஷன் 2.0 திட்டம் கொண்டு வர போறோம். அதுல உனக்கு கமிஷன் வர மாதிரி ஒரு மேட்டர் இருக்கு. பேசாம இருந்தேன்னா உனக்கு வரும். இல்லனா தூக்கி விசிற வச்சு போயிட்டே இருப்ப பாத்துக்க. சரிங்க, பேசாம இருக்கேன். ஆமா, இவங்க பொருளாதார முன்னேற்றத்துக்கு தடையா நாங்க வச்சிருக்க தங்கம் தான் இவங்க கண்ணை உறுத்துது. முதல்ல உங்க குஜராத் தொழிலதிபர்கள் கிட்ட டாக்ஸ் வாங்குங்க. அப்புறம் உங்க அரசியல்வாதிகள் வச்சிருக்க கருப்பு பணத்தை எல்லாம் புடுங்குங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க பொருளாதாரம் சரியாயிரும். அதை விட்டுட்டு வந்துட்டாங்க. நாங்க வச்சிருக்க தங்கத்தை புடுங்க.